நம்ம அடுத்ததாக கும்ப ராசி பற்றி பார்க்க போகிறோம். இவங்களுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா கலசம். அப்புறம் அண்ணாந்து பார்க்குற மாதிரியான வாழ்க்கை தான் இவங்களுக்கு அமையணுன்றது விதி. அப்போ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எப்படி போகணும்? ஸ்டெப்பையாக போகணுமா? போகணும். பொதுவாக கும்பராசி அப்படின்னா நான் எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம், நான் தனித்துவமான ஒரு வாழ்க்கை, மற்றவங்க மதிக்கக்கூடிய ஒரு என்னடா இப்படி வாழ்றாங்கன்னு சொல்லி வியந்து பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுற ராசி வந்து கும்பராசி. ஸோ அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கு? இவங்க ரொம்ப தனித்துவமாக வாழக்கூடிய நபர்கள். பொதுவாகவே ராகு பிரம்மாண்டவங்க. இதில் இருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம்லாம் இருக்குது. கண்டிப்பாக ராகுன்றது பிரம்மாண்டம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கும்பராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்கள் பார்க்க போகிறோம். அவங்களோட குணாதிசயத்தை சொல்லுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பயுமே எதிர்கால சிந்தனையோட வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. ஒரு விஷயம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த கோல் அடிச்சேன்னா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாபிக் பற்றி பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்குமே சிறந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு ஜோதிடராக நீங்கள் ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க இந்த ராசிக்காரங்க தான்ப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா. பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது குணாதிசயங்கள் கிரகங்கள் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதிகமாக வெளிப்படும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யூனிக் இருக்கு. ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கிருந்து தான் நமக்கு இந்த குணம் இருக்குன்னே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதை விட்டு விலகி வரவே முடியாது. பொதுவாக எடுத்துட்டோம்னா மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாய்னா யாரு? ரொம்ப வந்து துடுக்கா இருக்கவங்க அப்படின்ற மாதிரி, அந்த கோபம் வேகம். அதே மாதிரி ரிஷபம் எடுத்துட்டா சுக்கிரன் அதிபதி, மிதுனம் எடுத்துட்டோம்னா புதன் அதிபதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கலாம். வேகம் துடிப்புனா உங்களுக்கு செவ்வாய் பாக்குறோம், அழகுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அறிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புதன். அப்ப அது மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்பு, பாசம், கருணை. சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை. இப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை ஒவ்வொரு ராசிலும் இதெல்லாம் பெர்ஃபெக்டா உட்காரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப 12 ராசிக்காரங்களுக்குமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இதுல என்னன்னா இவங்க ராசிக்காரங்கன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே, இவங்களுக்கு இந்த கிராஸியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து அவங்களோட ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் எப்படின்னா பேசுற விதத்துலையும், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கால் மேல கால் போட்டு ரொம்ப திமிரா இருப்பாங்க, கட்ஸா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோபமான அப்படி பாக்குற பார்வையெல்லாம் தெரியும். ஸோ இதுலயே வந்து அவங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்குலாம் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கு. சில பேர் கை கால் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புதன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, வயசான கூட அவங்களோட இது தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே அழகா முகமே வந்து ஒரு வட்டமா இருக்கிறது, ரொம்ப பொலிவா இருக்கிறது, இதெல்லாம் தேஜஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சனி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம் இல்ல சொல்லுவோம் இல்லையா, இந்த இளம் வயசுலயே முதுமையா இருக்கிறது, அதாவது இளநரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சனையினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அவங்களாம் எப்பயுமே கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடயே இருப்பாங்க. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பண்ற ஆட்டிடியூடு, இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடரை நீங்கள் ஒருத்தரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குது? ஆண் பெண் 2 பேருக்கும் வந்து ஒரே குணாதிசயங்கள் இருக்கா, இல்லை வந்து 2 பேருக்கும் மாறுபடுமா? எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அதே குணாதிசயங்கள் இருக்குமா, இல்லை மாறுபடுமா? அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம்.
நம்ம அடுத்ததாக கும்பராசி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக கும்பராசி அப்படின்னா நான் எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம், நான் தனித்துவமான ஒரு வாழ்க்கை, மற்றவங்க மதிக்கக்கூடிய ஒரு என்னடா இப்படி வாழ்றாங்கன்னு சொல்லி வியந்து பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுற ராசி வந்து கும்பராசி. ஸோ அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், குறிப்பாக ஆண் அப்புறம் பெண். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கும்பராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்கள் பார்க்க போகிறோம். அவங்களோட குணாதிசயம் பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா கும்பம் அப்படின்னாலே கோபுர கலசம், நீங்க சொன்ன மாதிரி தான் 10-11 கிடையாது உங்களோட வாழ்க்கை. இவங்க ரொம்ப தனித்துவமாக வாழக்கூடிய நபர்கள். பொதுவாகவே ராகு பிரம்மாண்டவங்க. இதுல இருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம்லாம் இருக்கும். கண்டிப்பா ராகுன்றது பிரம்மாண்டம். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில நிறைய புதுமைகளை கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்களா? அதாவது கீழே இருக்க செங்கல், ஃபர்ஸ்ட் வந்த செங்கல் வந்து கீழே இருந்துச்சு, அடுத்து வந்து கடைசியா வர்றது வந்து கோபுர கலசத்துக்கு மேல வச்சுன்னு சொல்ல முடியா. இவங்களுடைய சிம்பிளே பாத்தீங்கன்னா கலசம். அப்ப அண்ணாந்து பாக்குற மாதிரியான வாழ்க்கை தான் இவங்களுக்கு அமையணுன்றது விதி. அப்ப அவ்வளவு தூரம் போறதுக்கு எப்படி போகணும், ஸ்டெப்பையா போகணுமா? போகணும். இவங்களோட வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் அப்படின்றது இருக்கும். சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு. பொதுவா இவங்களுக்கு வந்து 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்ப இவங்க வேலை செஞ்சா கண்டிப்பா லாபம் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படிங்கிற தன்மை உண்டு. பொறுமை, நிதானம். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரம் வர பணம் காலி ஆயிடும், விரயம் ஆயிடும்னு சொல்லுவோம். இதே வந்து லேட்டா வர பணம் அப்படியே தலைமுறையா காக்கணுவாங்க இல்லையா. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பயுமே எதிர்கால சிந்தனையோட வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. ஒரு விஷயம் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த கோல் அடிச்சேன்னா இந்த பால் போட்டா இதுதான் அடிக்கும் அப்படின்றது மாதிரி அக்யூரன்சி சூப்பரா இருக்கும். பல பேருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அட்வைசபிளா இவங்ககிட்ட கேட்டு கத்துக்கலாம். நிறைய விஷயங்களை சூப்பரா பண்ணக்கூடிய நிலைகள். ஸ்கெட்ச் போட்டால் தப்பவே தப்பாது. எப்பயுமே வந்து ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது இவங்க கிட்ட பர்ஃபெக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டவுட்டா இருக்கா, நீ அவன்கிட்ட போய் கேள, அவன் கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவான். அவன் போட்டால் கரெக்டாக இருக்கும், அதில் மாறவே மாறாதுன்ற அளவுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர். எல்லாருக்கும் நான் கரெக்டாக தாங்க அட்வைஸ் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் மட்டும் எங்கே மிஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் நீச்சம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் யூகிக்கிறது தனக்கு தாண்டும் போது தனக்கு தானே ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி இவங்களுடைய வார்த்தைகளால சில விஷயங்களும் இவங்களை பிரச்சனையை கொடுக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். கரெக்டான திருமண வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் பார்த்து திருமணம் பண்ணும். இல்லை அப்படின்னா 2 திருமணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் மட்டும் கவனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பொறுத்த வரைக்கும் என்னென்னா புதன் நீச்சம் இல்லையா, அதனால காதல் வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் சந்திக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அனுபவங்களாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வார்த்தைகளை என்ன பேசணும்னு இவங்களுக்கே தெரியாது. முன்கோபவாதியா இருப்பாங்க. அன்பு அதிகம் இருக்குங்க. அவங்களோட அன்பு வந்து அளவிடவே முடியாது. பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா உயிரியே கொடுப்பாங்க. ஆனா அந்த கோவத்துல வந்து உரிமையானவங்கிட்ட என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம், கத்துவோம் இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உரிமை எடுத்துக்கிறேன்ற பேர்ல கத்தி கோவப்பட்டு என்னென்ன பேசுறான்னு இவங்களுக்கே தெரியாது. அதனால என்ன பண்ணும், ஆப்போசிட்ல இருக்க உறவு பாதிக்கப்படும். இதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. வார்த்தைகளால இவங்க யாரையும் காயப்படுத்தாம இருந்தாங்கனாலே போதுமானது. இதே தான் பெண்ணுக்கும். இதுல பெண் எடுத்துட்டீங்கனாலும் சரி, அவங்களும் அப்படிதான். ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டா, அதாவது நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயங்க, என்ன பண்ணாலும் யாருக்கிட்டே அப்ரிசியேஷனே கிடைக்கும். அது எனக்கு கிடைச்சிருந்தா நான் இன்னைக்கு இப்படி இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன, இவங்க அன்பை கொடுத்திருந்தாங்கன்னா நான் ஏதாவது யோசிச்சிருப்பேனா, நான் ஏன் வெளியே போயிருக்க போறேன், இன்னொரு அன்பை ஏன் தேடி இருக்க போறேன் அப்படின்னு இவங்களுடைய, அதாவது ஆள் மனசுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆள் மனசை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஜீவன்களா இவங்களோட சுத்தி இருக்கவங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இங்கதான் பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா படிக்கிற வயசுலயே வந்து காதல் எல்லாம் வளரும்ல, இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ரப்போசல் இதெல்லாம் வரும். இல்லப்பா இது வந்து 3வது இதுலதான் நான் லாக் ஆயிட்டு இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொஜெக்ட் பண்றது, அந்த ஏஜுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ள வாங்கிக்கிறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே எதிர்காலம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம், இன்னைக்கு என்ன தூங்கணும், இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்றத விட்டுட்டு நாளைக்கு இதை சேர்த்து வச்சா நாளைக்கு என்னோட லைஃப் நல்லா இருக்கும். அப்போ எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடைய வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள். நிறைய ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப எமோஷனலா இவங்களவே ரொம்ப காயப்படுத்திப்பாங்க. உடலும் சரி, நிச்சயமா அந்த மாதிரியான தன்மை இருக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு என்னவா இருக்கும், சந்தேகமா இருக்கும். கண்டிப்பா. சோ புதன் நீச்சம் இல்லையா, சுக்கிரன் உச்சம், குருவினுடைய வீடு 2ஆம் இடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் பாத்தீங்கன்னா புதனோட வீடு. மோஸ்ட் ஆஃப் இவங்க ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. யார்கிட்ட பழகினாலும் அந்த அன்பு, அதாவது கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி என்கிட்ட மட்டுமே அன்பாரு, என்ன மட்டுமே அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அந்த பொசசிவ் ஜாஸ்தி இருக்கும். ஒரு நம்ம நிறைய இந்த ஜெயம் ரவி சார் படத்துல கூட பார்த்திருப்போம். அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸா பழகிடுவாரு. இந்த பக்கம் போய் கைத்தட்ட போவாங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச் இதுல ஓடிட்டு இருக்கும், காமனா பாத்துட்டு இருக்க ஒரு படம், ஜெனலியா கூட நினைக்கிறேன். ஆமா ஆமா, சந்து சுப்பிரமணியம்.
அதில் வந்து கைத்தட்ட போனால் நீ என்கிட்டயே கைத்தட்டு, வேற யாருக்கு கைத்தட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு நிலையில் அவங்க பிஹேவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு லைஃப்பை சூப்பராக ஃபுல்ஃபில்லோட வாழக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கும்பராசிக்காரங்க தான். அதாவது கொஞ்சம் சுயநலம் அப்படின்றது கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்கும். அவங்களுக்கான வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு தர மாட்டாங்க. ஒரு பக்கம் என்னன்னா தன்னோட எல்லாத்துக்காகவும் நான் விட்டு கொடுத்து நிறைய என்கிட்ட அனுபவம் இருக்கு, இனிமே எனக்காக வாழ போறேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணி வாழ ஆரம்பிப்பாங்க. ஓகே, கும்பராசியில் இருக்கிற ஆண் பெண்ணோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மேம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க. ஒரு பக்குவம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து கொஞ்சம் மாறுபடுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. நன்றி மேம். நன்றி.